கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானம் செய்வோம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் ஆத்துமா என்று இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாருடைய ஆத்துமா? 12ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். இப்போ கர்த்தருக்கு பயப்படாதவனுடைய வாழ்க்கையில தீமை தான் தங்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. இந்த சங்கீத புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். எவனுடைய ஆத்துமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆத்துமா. அப்போ கர்த்தருடைய பயப்படுகிறவனுடைய ஆசீர்வாதங்கள் வேறு. எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து சங்கீதம் 128 சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் மனைவி வீட்டார்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் அவனை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் என்பது எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு நன்மை. எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு சமாதானம். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் சுகமாய் தங்குவான். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஒருவனுடைய வீடு பாத்திரமாய் இருந்தால் அவனுடைய வீட்டிலே சமாதானம் தங்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நாம பாத்திரமாய் இருக்கிறோமா? உகந்தவர்களாய் இருக்கிறோமா? தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நன்மை தங்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சமாதானம் தங்க வேண்டுமானால் அதற்கு நாம் பாத்திரனாய் மாற வேண்டும். எருசலேம் சுகமாய் தங்கும் என்று எரேமியா 33:16 வாசிக்கிறோம். அப்போ எருசலேம் சுகமாய் தங்க வேண்டுமானால் அது கர்த்தருடைய பட்டணமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய நகரமாய் இருக்க வேண்டும், அது கர்த்தருக்குரியதாய் இருக்க வேண்டும், அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுகம் அங்கே தங்கும். நன்மை தங்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சமாதானம் தங்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். சுகமாய் இருக்க வேண்டுமானால் எருசலேமாய் வாழ வேண்டும். எருசலேம் என்றால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அது மகாராஜாவின் நகரம். அங்கே ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறார். அது வடதிசை சீயோன் பர்வதம். அந்த மகாராஜாவின் நகரம் தான் உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஆளுகை செய்வாரானால், உன் இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவாரானால், உனக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால், உன் இருதயம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குமானால் நீ சுகமாய் தங்கலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லை. சரீரத்திலே சுகம் இல்லை, ஆத்மாவிலே சுகம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லை, அவருடைய காரியங்கள் எதுவுமே சுகமாய் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகம் இருக்க வேண்டுமானால் அவனுக்குள்ளே கர்த்தர் இருக்க வேண்டும். அவனுக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால் அவன் சுகமாய் இருப்பான். வேதம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அரண்மனை என்றால் ராஜா வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த ராஜா யார்? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா. என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் தங்க வேண்டுமா? உனக்கு சுகம் உண்டாக வேண்டுமா? உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
கர்த்தருக்கு பயந்தவனையோ கர்த்தர் கனம் பண்ணுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த 25ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். எந்த ஆத்மாவுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரோ, எந்த ஆத்மாவுக்குள்ளே கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதோ, எந்த ஆத்மா கர்த்தரை துதிக்கிறதோ, எந்த ஆத்மா கர்த்தரை நினைக்கிறதோ, எந்த ஆத்மா கர்த்தரை தொழுது கொள்கிறதோ, எந்த ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதோ, அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையில நன்மை தங்கும். நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மை பெற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். நன்மையை பெற வேண்டுமானால் உத்தமமாய் நடக்க வேண்டும். நன்மையை பெற வேண்டுமானால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நன்மையை பெற வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தீமைகள் காணப்படலாம், ஒருவேளை உங்களோட வாழ்க்கை தரித்திரமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களோட வாழ்க்கை கடனாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை கசந்து போய் இருக்கலாம், நீங்கள் மனவேதனையோடு கூட இருக்கலாம், மிகுந்த துயரத்தோடு துன்பத்தோடு துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்திலே கடவுள் வருவாரானால், உன் உள்ளத்துக்குள்ளே இறைவன் வருவாரானால், உன் வறுமையும் உன் தரித்திரமும் உன் கடனும் உன் சாபமும் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை தங்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மை தங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், நன்மை உனக்குள் தங்கும், உன் வீட்டுக்குள் தங்கும், உன் உள்ளத்திற்குள் தங்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லையே, பொத்தல் பையில போய் கொண்டிருக்கிறதே, ஒரு வழியாய் வருகிறது 7 வழியாய் தொலைந்து போகிறதே, நான் வறுமையிலே தரித்திரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். நீ கர்த்தரை தேடுவாயானால் நன்மை தங்கும். கர்த்தருடைய நன்மை உனக்கு உண்டானால் உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உனக்கு தங்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும், உன் தலையின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். ஒருவேளை உன் தலையின் மேலே சாபங்கள் இருக்கலாம், உன் தலையின் மேலே பாவங்கள் இருக்கலாம், உன் தலையிலே மிகுந்த பாரங்கள் இருக்கலாம், உன் தலையிலே வியாகுலங்களும் வேதனைகளும் நிறைந்து காணப்படலாம். ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் உன் தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும், உன் ஆத்துமாவிலே நன்மை தங்கும், உன் வீட்டிலே சமாதானம் தங்கும், உன் சரீரத்திலே சுகம் உண்டாகும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை தேவன் தர விரும்புகிறார். நீ நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? இன்றைய நாளிலே இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நீ கர்த்தருடைய வழிகளிலே நடப்பாயானால், நீ கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பாயானால், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் உனக்கு நன்மை தங்கும். உன் வாழ்க்கையில காணப்படுற வறுமை உன்னை விட்டு விலகும், உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகும், உன் வாழ்க்கையில காணப்படுற சாபங்கள் உன்னை விட்டு விலகும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, உன் வாழ்க்கையில காணப்படுற சாபங்களை கர்த்தர் முறியடிப்பார். உன் வாழ்க்கையில காணப்படுற தரித்திரத்தை உன்னை விட்டு அகற்றுவார்.
உன் வாழ்க்கையில காணப்படுற எல்லா உபத்திரவங்களை, எல்லா நிந்தைகளை, அவமானங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். நீ விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். நன்மை வேண்டுமா? கர்த்தரை தேடு, கர்த்தரை கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார், அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. ஆகவே பரத்திலே ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் நமக்கு நன்மையை தருகிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, நீ நன்மை பெற வேண்டுமா? இலவசமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அவர் நன்மையினால் உன்னை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, எந்த மனிதனிடத்தில் போனாலும் நன்மையை பெற முடியாது. எந்த மனிதனும் நன்மையை கொடுக்க மாட்டார். எந்த மனிதனுக்கும் நன்மையை கொடுப்பதற்கு மனம் கிடையாது. ஏனால் மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய குணங்கள் எல்லாம் நன்மை செய்யும்படியாய் அல்ல, நன்மை செய்கிறது போல தான் காணப்படுமே தவிர அவன் நன்மை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன், மனிதனை படைத்தவர், சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நமக்கு தகப்பனாய் இருக்கிற தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பாவியான மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதன் மனம் திரும்பி வரும்போது அவனுக்கு நன்மையை செய்கிறார். துன்மார்க்கமான மனிதனாய் இருந்தாலும் அவன் துன்மார்க்கத்தை விட்டு வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறார். அக்கிரமக்காரனாய் இருந்தாலும் அவன் அக்கிரமத்தை மன்னித்து கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராக இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? உன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு நன்மை செய்வார். நீ அவருக்கு பயந்து வாழ்வாயா? நீ அவருக்கு பயந்து வாழ்வாயானால் நன்மையை பெறலாம். நீ அவரை தேடுவாயானால் நன்மையை பெறலாம். அவரை விசுவாசிப்பாயானால் நன்மையை பெறலாம். பொல்லாத மனிதனே தன் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கும்போது படைத்த கடவுள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை படைத்தவர் நன்மையை செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. மனிதன் தான் தீமை செய்வான். பொல்லாத சாத்தான் தான் தீமை செய்வான். பிசாசானவன் தீமைதான் செய்வான். எதிராளி தீமைதான் செய்வான். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு தீமைதான் செய்வார்கள். ஆனால் நம்மை படைத்தவரோ, நம்மை சிருஷ்டித்த தேவனாய கர்த்தரோ நமக்கு நன்மை செய்வார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, நன்மை பெற வேண்டுமானால் இன்றைக்கே உன் இருதயத்தை திறந்து கொடு. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என்னை மன்னியும் என்று சொல்லி கேள். எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேள். என்னோட வாழ்க்கையில காணப்பட்ட தீமையை நன்மையாய் மாற்றும் என்று சொல்லி கேள். பக்தராகிய யோபு சொல்லுகிறார், நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க கூடாதா என்று கேட்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, நன்மையை அனுபவிக்கிறோம், ஆனால் நன்றியை மறந்து போகிறோம். தேவன் நன்மை செய்கிறார், ஆனால் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். ஆனால் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை மறவாதே. வீடு இல்லாத உனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி இருக்கிறார். பிள்ளையற்ற உனக்கு பிள்ளையை தந்திருக்கிறார். வேலையற்ற இருந்த உனக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார். அனாதையாய் இருந்த உனக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். சவமாயிருந்த உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியமற்ற உன் வாழ்க்கையில உனக்கு சௌக்கியத்தை தந்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மனிதனே, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மகளே, மகனே, நன்றி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. நன்மை செய்த தேவனை விட்டு விலகி இருக்கிறாயே. இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் இன்னும் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். உலக மனிதன் அப்படி செய்ய முடியாது. ஆனால் உன்னை உண்டாக்கினவர் உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு.
இது வரைக்கும் நீ கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பாயானால் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடந்து பார், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பார், உனக்கு நன்மை உண்டாகும். ஆத்துமாவே உனக்கு என்ன கிடைக்கும்? நீ கர்த்தரை தேடும்போது உனக்கு நன்மை கிடைக்கும். ஆத்துமாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உன் ஆத்துமாவுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார். என் ஆத்துமா நன்மையில் தங்கும், நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், எருசலேம் சுகமாய் தங்கும். எனக்கு பாத்திரமாக இருந்தால் சமாதானம் உன் வீட்டிலே தங்கும். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் வாழ்க்கையிலே நன்மை தங்கும். இன்றைக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? ஏன் உனக்கு நன்மை தங்கவில்லை? ஏன் உனக்கு ஆசீர்வாதம் தங்கவில்லை? ஏன் நீ சுகமாயில்லை? ஏன் நீ சமாதானமாயில்லை? காரணம் என்ன? உன்னை ஆராய்ந்து பார்த்திருக்கிறாயா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆராய்ந்து பார், உன்னை சரி செய்து கொள், உன் பாவத்தை அறிக்கையிடு, உன் பாவத்தை விட்டுவிடு. நீ கர்த்தரை தேடுவாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த 25ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நன்மை தங்க வேண்டுமா? உன் ஆத்துமா நன்மையை காண வேண்டுமா? நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண வேண்டுமா? நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டுமா? கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா? கர்த்தர் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கட்டளையிட வேண்டுமா? நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள், உணருங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் மனம் திரும்பாவிட்டால், இன்னும் உணராவிட்டால் நீ எப்பொழுதும் இருக்கிறது போலதான் இருக்க முடியும். ஆனால் நீ மனம் திரும்பினால், நீ உணர்ந்து உன்னை ஒப்புக் கொடுத்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும், உன் வாழ்க்கை வளமாக மாறும், உன் வாழ்க்கை நலமாக மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, உன் வீட்டிலே சமாதானம் தங்க வேண்டுமா? உன் சரீரத்திலே சுகம் வேண்டுமா? நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீ செய்ய வேண்டியது ஒன்றே, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவாயா? உன்னை படைத்த தேவனுக்கு பயப்படுவாயா? உனக்கு ஜீவன் தந்தவருக்கு நீ பயப்படுவாயா? தர்மியான நாளிலே நீ அவரை தேடுவாயானால் அவர் உனக்கு நன்மை கட்டளிடுவார். நீ உத்தமமாய் நடப்பாயானால் கர்த்தர் உனக்கு நன்மை கட்டளிடுவார். நீ அவரை விசுவாசிப்பாயானால் அவர் உனக்கு நன்மை கட்டளிடுவார். நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு நன்மை கட்டளிடுவார். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பாயா? இந்த வார்த்தை கர்த்தருக்கு பயப்படும் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா என்பதை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரமல்ல, வாரத்தில் 2 நாட்கள் மாத்திரமல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரமல்ல, 365 நாட்களும் கர்த்தருக்கு பயந்து நீ வாழ வேண்டும். 365 நாட்களும் நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்வாயானால் 365 நாட்களும் நன்மை உன்னை தொடரும். வசனம் சொல்லுகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். தீமை தொடராது, சாபம் தொடராது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனை நன்மை தொடரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நன்மை தொடர கர்த்தருக்கு பயப்படும். நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் உனக்குள்ளே வருகிறார், உன் வீட்டுக்குள்ளே வருகிறார், உன் உள்ளத்துக்குள்ளே வருகிறார், உன் சிந்தைக்குள்ளே வருகிறார், உன் வாழ்க்கையில் அவர் நுழைகிறார், உன் வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார்,
உன் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா தீமைகளை அகற்றுகிறார். உன் தீமைகளை அகற்றுகிறார். உன்னை விட்டு தீமை அகன்று போகிறது. உன் வீட்டை விட்டு தீமை அகன்று போகிறது. உன் குடும்பத்தை விட்டு தீமை அகன்று போகிறது. உன் பிள்ளைகளை விட்டு தீமை அகன்று போகிறது. உன் தொழிலை விட்டு தீமைகள் அகன்று போகிறது. இன்று முதல் கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுக்கிறார். இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் உன் வாழ்க்கையில தெய்வீக மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்வாயானால், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால், இன்று முதல் உன் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு உன் தலையெழுத்து மாறுகிறது. இன்றைக்கு உன் சூழ்நிலை மாறுகிறது. இன்றைக்கு உன் கஷ்டங்கள் மாறுகிறது. இன்றைக்கு உன் பிரச்சனைகள் மாறுகிறது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த வார்த்தை உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறது. இந்த வார்த்தை உனக்கு காணப்படுகிற எல்லா தீமைகளை அகற்றுகிறது. தேவன் தம்முடைய வல்லமையை இப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உண்மையில ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நீ ஏற்றுக்கொள்வாயா? நீ ஏற்றுக்கொள்வாயா? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாயா? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் மீது நன்மை தங்கும். இன்றைக்கு உனக்கு சமாதானம் தங்குகிறது. உனக்கு சுகம் உன் வீட்டிலே தங்குகிறது. உனக்குண்டான சகல நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நாம் ஜெபம் செய்வோமா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் வாழ்க்கையில் காணப்பட்ட சாபங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், எல்லா விதமான கடன்கள் நீங்கட்டும், எல்லா விதமான வறுமைகள் நீங்கட்டும், எல்லா விதமான ஆண்டவரே அவருடைய நிந்தைகள் அவமானங்கள் மாறட்டும். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இதுவரைக்கும் காணப்பட்ட தீமைகள் எல்லாம் இன்றைக்கு நன்மையாய் மாறட்டும். கர்த்தருக்கு பயப்படுவன் எவனோ ஆண்டவரே அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய ஆத்துமாவும் நன்மையில் தங்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருக்கும் நன்மை செய்வீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியம் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.